அதே நேரத்தில் எங்களுடைய மாவட்ட மக்களுடைய நிலைமையை இட்டு மிகவும் கவலை அடைகின்றோம். இந்த மாவட்டத்திலே விவசாயமும் உளுந்து பயிற்சிகையும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே வெள்ள அனர்த்தமும் யானைகளின் அட்டகாசமும் அந்த பயிர்களை சேதப்படுத்திய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு அனர்த்தமும் மறுபக்கம் யானைகளின் அட்டகாசமும் அறுவடையை சேதமாக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அங்கு இருக்கின்ற நிலையிலே பல்வேறு குளங்களும் உடைப்படுத்தி விவசாயிகளுக்கு பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. கடந்த காலத்திலே கோட்டபாய அரசாங்கத்தினால் விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதங்களை விட இந்த இடைக்கால காலத்திலே மக்கள் பட்ட கடன்களும் துயரங்களும் அதிகமாக இருக்கின்றது. அதிவேத ஜனாதிபதி அவர்களையும் இந்த NPP அரசாங்கத்தையும் நம்பி மக்கள் வாக்களித்து தங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். இந்த வேளையில் மக்கள் தங்களுக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்கும் இந்த வேளையிலே விவசாயத்துக்கு நெல்லுக்குரிய உத்தரவாத விலையோ அல்லது நெல்லை கொள்வனை செய்யக்கூடிய எந்த வசதியுமே இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. வவுனியா மாவட்டத்தில் சுமார் 12,000 ஏக்கர் உளுந்து செய்கை முற்றாக பாதிப்படைந்திருக்கின்றது. உளுந்து கௌப்பி போன்ற பயிர்கள் விவசாயத்தால் பாதிக்கப்பட்டால் அது மீண்டும் காய வைத்தோ அல்லது உலர வைத்தோ அந்த விவசாயத்தை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அதுக்கு அந்த விவசாயிகளுக்கும் நெல்லுக்கு எவ்வாறு நஷ்டஈடு வழங்கப்படுகிறதோ அதேபோல் உளுந்து பயிற்சிக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களிலே காட்டு யானைகளுடைய தொல்லை மிக அதிகமாக காணப்படுகிறது. அண்மையிலே மன்னாருக்கு நாங்கள் கௌரவ ரிஷாத் பத்வீதின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்களும் சென்றிருந்த வேளையிலே பகல் 4 மணிக்கு யானைகளுடைய அட்டகாசத்தை நேரில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பாடசாலை மாணவர்கள் பாடசாலை விட்டு வீடு செல்கின்ற பொழுது நேரடியாக அந்த மாணவர்களை துரத்துகின்ற சம்பவம் குஞ்சுக்குளம், பாலக்குழி, கரடிக்குழி போன்ற பிரதேசங்களில் காணப்பட்டதை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே இந்த பிரதேசங்களில் காட்டு யானைகளுக்குரிய வேலிகளை அடைத்து. Please, honorable member, could you please talk to the subject here? This is a condolence. All right. Okay. A condolence proclamation, please. Could you talk to the topic, please? அது மாத்திரமல்லாமல் இங்கு கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இல்யாஸ் அவர்களை பற்றி அவர்களுடைய அனுதாப பிரிவிலே நானும் கலந்து கொள்வதிலே சிறப்பு அடைகின்றேன். ஐத்ரோஸ் இல்யாஸ் அவர்கள் புத்தளம் மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்தாலும் அவர் பிரதிநிதியாக இருந்து புத்தளத்திலே இடம்பெயர்ந்த மக்களுக்காக அதிகமான சேவைகளை செய்து அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒருவர். வைத்தியராக இருந்து இலவசமாக வைத்தியத்தை செய்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், இடம்பெயர்ந்த மக்கள் அந்த 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த வேளையிலே அவர்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்து அந்த மக்களுடைய அபிமானத்தையும் ஆதரவையும் பெற்ற ஒரு தலைவராக இருந்தார். அவருடைய இறப்பு முஸ்லீம் மக்களுக்கு மாத்திரமல்லாமல் எல்லா மக்களுக்கும் பாரிய இழப்பாக இருந்திருக்கின்றது. அவர் 2 முறை பாராளுமன்றத்தில் இருந்தும் ஜனாதிபதி வேட்பாளராகவும் களமிறங்கி இந்த இலங்கையினுடைய ஆட்சியிலே பங்கெடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவருடைய இறப்பு பெரிய பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த வகையில் அவருடைய குடும்பத்தாருக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கும் பாரிய இழப்பாக இருக்கின்ற வேளையில் அவருக்கு இந்த அனுதாபத்தை தெரிவித்து அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.